ஷஅபான் மாதத்தின் கடைசி 2 நாட்கள் இருக்குது. 28, 29. பிறை 28, 29. நீங்க ஷஅபான் முழுக்க பிடிக்காமல் இருந்து விட்டு ரமலானுக்கு முந்தைய 2 நாள் பிடிப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கடா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. புகாரில 1916வது இலக்க செய்தி, லா யதகத்தமன்ன அஹதுக்கும் ரமபான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைன். ரமலானுக்கு முந்தைய நாளும் அதுக்கு முந்தைய நாளும் என்றால் ஷஅபானுடைய கடைசி 2 நாள் மட்டும் நீங்கள் நோன்பு பிடிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. இது தடையில் வரக்கூடியது, பிடிக்க கூடாது. எனவே நீங்க ஷஅபான்ல முன்னுக்கு ஒரு நாளும் பிடிக்காம, ஒரு தொடர் இல்லாம, ஒரு ஓர்டர் இல்லாம ரமலானுக்கு முந்தின 2 நாள் பிடிப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டால், ரமலானுக்கு முந்தின நாள் ஷஅபான் 29வது பிறை பிடிப்போமே என்று ஆசைப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரமலானுக்கு முந்தின நாள் ஷஅபானுடைய 29, அதுக்கு முந்தின நாள் 28, இந்த 2 நாள் மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது. இல்லா ஐயகூனலுன் கான யஸூமு ஸௌமஹு ஃபல்யஸும் ஸாலிகல் யௌம். ஆனால் ஒரு மனிதர்கிட்ட திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிற வளமை இருந்தது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிற வளமை இருந்தது. அப்படி பிடிச்சு வந்தா என்ன நடக்கும்? திங்கள் வந்துடும் 29வது போற, வியாழன் வந்துடும் 28வது போற. இப்ப உங்களுக்கு பிடிக்கலுமா? என்னதா தொடர் நோன்பு இருந்தால் பிடிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சு வாரீங்க, 28 வந்தது அல்லது 29 வந்தது, பிடிக்க முடியுமா? முடியாதா? பிடிக்கலாம். தொடர் ஒன்று இல்லாமல் நீங்க ஷஅபானுடைய 28, 29 மட்டும் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் பிடிக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். இதையும் ஷஅபானுடைய நோன்பு விடயத்தில் நானும் நீங்களும் மறந்து விடாமல் படித்துக் கொள்ள வேண்டும்.